விருச்சிக ராசி. அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். இந்த மாதத்தில் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் ரீதியான தடுமாற்றங்கள், முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் இந்த மாத கடைசியிலேருந்து, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வளர்ச்சி வரும். காரிய வெற்றி ஏற்படும். ஏன்னா விரையாதிபதி 3ஆம் இடத்துக்கு போய் மறைய போகிறாரு. அதுவும் குருவின் பார்வையில். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் டிசம்பர் 1க்கு மேலே தான் ஏற்பட போகிறது. அதனால் முதல் பாதி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் பாதிங்கிறது நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவுகள் தரக்கூடிய வகையில் இருக்கும். மாத பிற்பகுதி டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பிற்பகுதியில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதே விசேஷம்தான். அதனால் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி குரு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு முதல் பாதியில் சுக்கிரனோட பரிவர்த்தன யோகம். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். ஆனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு செலவுகள் இருக்கும். எண்ண விரயங்கள் ஏற்படும். மனசில் சஞ்சலம், கோபம், தடுமாற்றம், அடுத்தவங்க பேரில் இருக்கக்கூடிய வருத்தம்லாம் இந்த மாதம் இருக்கும். முதல் 15 நாட்கள் இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, விரையாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த கவலைகள்லாம் விட்டுட்டு உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்துவதற்கும் செழுமைப்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் குரு உங்களுக்கு எப்போவுமே மாதம் முழுவதும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறாரு. குரு பார்வையில் 11ஆம் இடம் இருக்குது. அந்த 11ஆம் வீட்டு அதிபதி புதன் உங்கள் ராசியிலே குரு பார்வையில் இருக்கார். பொதுவாக குரு பார்வை இல்லாமல் புதன் இருந்தார்னா தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படும், மன சஞ்சலம் இருக்கும். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால யூ வில் பிளான் யுவர் எதிர்காலத்தை பிளான் பண்ணுறதுக்கு, யூ வில் பிளான் யுவர் ஃப்யூச்சர். அதாவது உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்கள் லாபத்தை பெருக்குவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், உங்களை தரம் தாழ்ந்து பேசுவர்கள், உங்களை அவமானப்படுத்துவர்களை விடுத்து உங்களுடைய எதிர்காலம் என்னங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சொத்து சேர்க்கை ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் நிலத்தை விற்கணுமா தாராளமாக இந்த மாதம் விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு வருமானம் அபரிமிதமாக வரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல, விரையாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் ஏற்படக்கூடிய வகையில் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு கணவனாலோ மனைவியாலோ, கணவனால் மட்டும் அல்லாமல் கணவனின் உறவினர்கள் மூலமாகவும் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இத்தனை நாள் என் குழந்தைங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னை புரிஞ்சுக்கலையே நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் உங்கள் குழந்தைகள் உங்களை பற்றிய அனுபவங்களை தெரிந்து கொண்டு, உங்களுடைய கடந்த கால சங்கடங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களால் குடும்பத்திற்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது கேம்ஸில் இருக்கேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இல்லை பாட்டு பாடுறேன், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், அதாவது வயலின், மிருதங்கம், இல்லை வீணை, இல்லை கிட்டார், இல்லை கீபோர்டு, இல்லை ட்ரம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நான் வாசிக்க கற்றுன்னு இருக்கேன்னா அதனால் உங்கள் குடும்பத்துக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கும் பதவியை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது காரிய வெற்றி ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் அல்லது
உங்களுடைய சப்ளையர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சப்ளை வாங்கியிருப்பீங்க, அவங்க சப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு 2 பில் நீங்கள் பெண்டிங் வச்சுருப்பீங்க. பொதுவாக ஒரு பில் 15 நாளைக்கு ஒரு தடவை செட்டில் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நபர்களே இந்த தடவை வந்து 2 பில் ஆனாலும் நீங்கள் பரவாயில்ல சார், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ரெண்ட் விஷயத்திலோ இல்லை உங்களுக்கு வந்து யாருக்காவது பணம் கொடுக்குற விஷயத்தில், வட்டி கொடுக்குற விஷயத்திலோ உங்களுக்கு அதில் நல்லிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். தொழில் துறையினருக்கு நல்ல விதமாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வளர்ச்சி இப்போதைக்கு இல்லை. இன்னொரு 15 நாள் இந்த மாத கடைசிக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்புகள்லாம் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அரசு அலுவலர்கள், அரசாங்கத்தில் வேலை பண்ணக்கூடியவர்கள், அரசியல் துறை சார்ந்தவனா அரசியல்வாதிகள், அந்த மாதிரி அரசு கான்ட்ராக்ட் எடுத்து அரசு சார்ந்த வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்யலாமே தவிர அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி கிடைக்கும், வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஊருக்கோ போகிற மாதிரி இருக்கும், உங்கள் இடத்துல கிடைக்காது. அப்படி இல்லைன்னா இப்போ அந்த பதவிக்காக செலவு பண்ணுவீங்களே தவிர அந்த பதவியின் மூலமாக உங்களுக்கு பதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பண்ணுறவராக இருந்தால் இப்போ செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. வருமானம் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இன்னும் நிறையா வரும். இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. திருமண வயதில் இருக்கும் இளம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் திருமண பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, தாராளமாக நடத்த சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களாக தான் அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் குடும்பத்தாரின் அப்ரூவலோடு திருமணத்தை செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய பணம் குறைபாடு இதெல்லாம் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதாவது அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். என்ன சார், 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்படுற வரைக்கும் எங்களுக்கு பணம் வராதுன்னு சொன்னீங்க. இருக்குது, ஆனால் வராமல் இருக்குது. அது இந்த மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மேலும் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் மூலமாக அந்த பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுக்கிறேன்னு மிரட்டிகிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் எல்லோரும் உங்களிடம் அடிபணியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த விருச்சிக ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 70 வயதுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு வெளியிலனா நடமாட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது அவசரப்பட்டு வெளியில் போனீங்கன்னா ஸ்கிப்பாகி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதியிலையோ அல்லது கால் பகுதியிலையோ முட்டி பகுதியிலையோ அடிபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் இடது காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடது கால் சுண்டு விரலில் நகம் உடைஞ்சா கூட ரத்தம் வரும். அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருப்பார். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படணும். அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேள்வி கேட்குறவன் நிறைய பேர் இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு, குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. அதனால் நீங்கள் காராம் பசுமாடு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். காராம் பசுமாட்டுக்கு செவ்வாழை பழத்தை கொடுத்து வாருங்கள். உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுப்பாள் அந்த காமதேனு என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.